ஆண்டவரினோடு பேசுவார். இது தேவன் பேசுகிற நேரம். தேவன் தலைகளை எண்ணி பேசுகிறவர் அல்ல, மனங்களை பார்த்து பேசுகிறவர். அவர் முகங்களை பார்த்து அளவிடுவதில்லை, நம்முடைய அகங்களை பார்த்து தம்முடைய வார்த்தைகளை அருளை செய்கிறவர். அல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக வாசிக்கப்பட்ட அந்த பகுதியை தாண்டி கடந்த வாரத்திலிருந்து நாம் ஒரு வேத பகுதியை தியானித்து கொண்டிருக்கிறோம். அது எந்த பகுதி தெரியுமா? யோவான் 4வது அதிகாரம். அதனுடைய தொடர் தியானமாக 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆண்டவரே, மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் வரும்? அடுத்து வாசிங்க. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த யாக்கோவை பார்க்கல நீர்? போதும். கொஞ்ச நேரம் நீங்க என்ன செய்யணும், சின்ன பிள்ளைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை அவங்க சத்தம் போட்டாலும் அந்த சத்தத்தை தாண்டி தேவ சத்தம் உங்களுடைய செவிகளுக்குள்ள என்ன செய்யணும், போகணும். கவனிங்க, நீங்க யோவான் 13:15 குறித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று மாதிரியை வைத்து போகிறேன். அதுபோல 1 பேதுரு 2:21 அவர் நமக்கு பின்பற்றி வரும்படியான அடிச்சுவடுகளை வைத்து போகிறார். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கையை கவனிக்க நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம என்ன செய்வோம், அப்படியே அப்ளை பண்ணுவோம். அவருக்கு நடந்தது அப்படி யாருக்கு நடக்கும்? நமக்கு நடக்கும். இப்ப இந்த வசனத்துக்கு நேராக உடைய பார்வையை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த சகோதரி சொல்ற, மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்குதே. கொஞ்சம் யோசிச்சு பாருல. தாகம் அடைந்தவராய், பசியுடையவராய், நான் வறண்டு போனவராய், மதியம் சரியா 12 மணி, அந்த வெயிலுடைய உச்சக்கட்டம், சூரியன் தன்னுடைய மிகப்பெரிய வெப்பத்தை பூமிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறதான சொல்லுவாங்கல்ல, உச்சி வெயில் என்று சொல்லி. அப்படிப்பட்ட நேரத்துல தாகத்தோட அந்த அம்மாட்ட என்ன கேட்கிறாரு? தாகத்துக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தானே கேட்டோம். உடனே அந்த அம்மா என்ன செய்ய தெரியுமா? ஜாதியை பத்தி பேசுது. நீர் யூதன், நான் சமாரிய ஸ்திரீ, நீர் என்கிட்ட கேட்கலாமா? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஜாதிக்கு ஒரு சரீரமா? இல்ல தாகம் ஜாதிக்கு ஒரு விதமான தாகமா? பசியும் தாகமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். யோசிச்சு பாருல. ஒரு காலத்துல ஜாதி நம்முடைய தேசத்துலயும் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. கோயில் கிணற்றுல தாகத்துக்காக இறங்கி தண்ணி குடிச்சவன கட்டி வச்சு அடிச்சு என்ன செஞ்சாங்க, கொன்னாங்க. தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி கிட்ட தண்ணி கேட்டா கூட சலசத்துல கையை தான் என்ன செய்யணும், இப்படி கையை வச்சுட்டு அதுல ஊத்துவாங்க. நாய் மாதிரி என்ன செய்யணும், குடிக்கணும். வீட்டு வாசலுக்குள்ள கூட ஏத்த மாட்டாங்க. நீங்க எந்த ஆளுன்னு கேட்பாங்க, நீங்க எந்த ஆளுன்னு கேட்பாங்க. அவ்வளவு மோசமான ஜாதிய கலாச்சாரம் நிறைந்த இந்த நாட்களிலே நீங்க அந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஆண்டவர் அந்த காலத்துல அவர் யூதர், உயர்ந்த ஜாதி. ஆனா தாழ்ந்த ஜாதி சமாரிய ஸ்திரீகிட்ட தாகத்துக்கு என்ன கேட்கிறாரு? தண்ணி கேட்கிறாரு. தண்ணி கேட்டப்ப அந்த அம்மா சொல்றாங்க, உங்ககிட்ட என்ன இல்ல? பாத்திரம் இல்ல. கிணறு எப்படி இருக்குது? மொண்டு கொள்ள கயிறும் இல்லை. உங்ககிட்ட பாத்திரம் இல்ல, கயிறும் இல்லை. எப்படி இந்த ஆழமான கிணத்துல தண்ணி வரும்? அதை கவனிங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இயேசு யூதன் உயர்ந்த இடத்துல இருக்கிறார். சமாரிய ஸ்திரீ சாதாரணமான அற்பமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழலில இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில ஒரு அற்பமானவளுக்கு முன்னால தாகம் அடைந்தவராய் நின்று, தாகத்துக்கு குடிக்க எனக்கு என்ன வேணும், தண்ணி வான்னு சொல்லி கேட்கிற ஒரு சூழ்நிலை.
இல்லை என்கிற ஒரு இல்லாமையும் சொல்லலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஒரு காலத்துல வாழ்ந்தவங்களா இருப்பீங்க, உயர்ந்தவங்களா இருந்திருப்பீங்க. ஒரு காலத்துல நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய நல்ல நிலையில இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்க கண்களுக்கு முன்னாடி அற்பமானவரெல்லாம் கூட உங்களை அலட்சியம் பண்ணக்கூடிய விதத்துல நீங்க அவங்ககிட்ட உதவிக்காக கையேந்து நிக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். அற்பமானவர்களுக்கு முன்னால நீங்க கையேந்தி எனக்கு தாகத்துக்கு தான்னு சொல்லி ஒருவேளை ஆகாரத்துக்காகவும் ஒரு கவலம் தண்ணீருக்காகவும் நீங்க கையேந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். இயேசுவை கவனிச்சு பாருங்க. அந்த அம்மா சொல்றா, பிச்சை எடுக்க கூட உனக்கு தகுதி இல்லை, பிச்சை எடுக்கிறதுக்கு என்ன வேணும்? நல்லா சொல்லுங்க, பிச்சை எடுக்க என்ன வேணும்? பாத்திரம் கூட இப்போ ஒன்றும் இல்லை உங்ககிட்ட இல்லை. அவ்வளோ ஒரு மோசமான சொல். நம்முடைய வாழ்க்கையில் எந்த வசனத்தையுமே நீங்கள் எப்படி அதை மெடிடேட் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பில் எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? உங்கள் சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு முதலீடு பண்ணுவதற்கு ஒரு சின்ன ஒரு முதலீடு கூட உங்கள் கையில் என்ன செய்யாமல் இருக்கலாம். இல்லை, பாத்திரமும் இல்லை, கயிறும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கேட்குது, ஒண்ணுமே இல்லாத நீங்க எதை பத்தி பேசுறீங்க? அந்த வசனத்துல கடைசி பகுதி வாசிங்க டக்குன்னு. இல்ல வாசிச்சு எங்க இருந்தியா நீ ஜீவ தண்ணீரை பத்தி பேசுற? உங்ககிட்ட என்ன இல்ல? ஒண்ணுமே இல்லை. ஆனா பேச்ச பார்த்தா விசுவாசத்தோட நீ என்ன செய்யற? பேசுற. பாக்கெட்ல பேரு, பெத்த பேரு டபுள் ஏதுன்னு தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பேர் தான் ரொம்ப பெருசு, ஆனா ஒன்றும் இல்லை. நல்லா பேசுற. விசுவாசத்துல நீ என்ன செய்யற? இந்த மலையை பெயர்த்துருவேன், நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு பேசுற. ஆனா உன்கிட்ட என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாத நீ எப்படி ஜீவ தண்ணீரை பற்றி? சாதா தண்ணியே உனக்கு இல்லை, சப்ப தண்ணியே உனக்கு கிடைக்கல. திருப்பூர் பாசையில சொன்னா இதுல வேற நீ எதை பத்தி பேசுற? சிறுவாணி தண்ணி பத்தி நீ என்ன செஞ்சிருக்கிற? பேசுறியான்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை யோசிச்சு பாருல. இல்லாமையினுடைய அந்த நிலைமை. அவ கேட்கிறா, நீர் இந்த கிணற்று எங்களுக்கு தந்து யாக்கோபை பார்க்கலாம் பெரியவரோ? என்னப்பா ஒண்ணுமே இல்லை, ஆனா நீ பேசுற பேச்ச பார்த்தா நீ அம்பானியை விட பெரிய ஆளோ, அதானியை விட பெரிய ஆளோ. உலகம் நம்முடைய இன்னொரு பக்கத்தை அது பார்ப்பதில்ல. ஏனென்றால் எனக்கு இன்னொரு பக்கம் உண்டு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. எனக்காக ஆசீர்வாதங்களை அனுப்பக்கூடிய பலகணிகள் தேவனுடைய சன்னிதானத்துல நிச்சயமாகவே திறக்கப்படும். இப்ப வேணா உனக்கு முன்னாடி நான் தாகத்துக்கு தான் நின்றுட்டு இருக்கலாம், ஆனா நின்றுட்டு இருக்கிற நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா ஒரு நாள் நீ என்கிட்ட கேட்ப. அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அடுத்தவங்கிட்ட கேட்கிற நிலைமையில நீ இருக்கலாம். இல்லாத சூழ்நிலையை மற்றவங்க சொல்லி சொல்லி காட்டி உன்னை என்ன செய்யலாம்? அற்பமா நினைக்கலாம். உன்கிட்ட பாத்திரம் கூட இல்லையா? உன்கிட்ட பாத்திரம் கூட இல்லை. சில சமயத்தில் லோன் கேட்டா சொல்லுவாங்க, உனக்கு வேலையே இல்லை, நீ எப்படி லோன் கட்டுவ? உனக்கு வருமானமே இல்லை, எப்படி நீ லோன் கட்டுவ? என்ன இருக்கு உனக்கு? என்ன சோர்ஸ் இருக்கு உனக்கு? என்ன சோர்ஸ்? இந்த உலகத்துல நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய மகா மட்டமான வார்த்தை எதுதான்? இது உனக்கு என்ன? யாருக்கு என்ன சோர்ஸ் இந்த உலகத்துல இருக்கு? நாளைக்கு நான் இருப்பேன்ற சோர்ஸ் எனக்கு இருக்கா? சொல்லுங்க. நாளைக்கு இருக்கும், நாளைக்கு நான் இருப்பேனா? ஒண்ணுமே இல்லை. சோர்ஸே இல்லாதவன் பயங்கரமா என்ன செய்வான்? உங்களை அலட்சியம் பண்ணி சோர்ஸை பத்தி என்ன செய்வா? பேசுவா. இல்லைன்றதை குறித்து ஒரு காலம் நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. இப்ப வாசிக்கப்பட்ட அந்த 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும், என்ன கவனிங்க, தரித்திரமான ஒரு சூழலில் நீங்க இருந்தீங்கன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நாங்கள் துடைத்து போடுகிற அழுக்கான கந்தையை போல இருக்கிறோம், ஆனாலும் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். எங்களுக்கு கடன் இருக்குது, எங்களுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது. ஆனா
இல்லாமையிலே இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஆகையினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. பிசாசு இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்மளை ரொம்ப என்ன செய்வான், பயமுறுத்துவான், ரொம்ப பயமுறுத்துவான். ஐயோ இல்லையே, உனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இது எப்படி சமாளிக்க போற, ஏதோ இருந்தா நீ சமாளிச்சிருவ, உனக்கு என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுடைய பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? பயம்தான். பிசாசுடைய பெரிய ஆயுதம் பயம். அந்த பயத்தை மட்டும் புறம்பே தள்ளுங்க. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அதனால நான் எல்லாவற்றையும் என்ன செய்வேன், நிச்சயமா ஜெயிப்பேன். நாளை தினத்தை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன் என்கிற உணர்வு எப்போ வரும்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்ற உணர்வு இருக்கும்போது மட்டும்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் பயப்படுறீங்க? எதிர்கால பயம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? தேவையில்லாத பயம், தேவையில்லாத கற்பனை நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் என்ன செஞ்சிடும்? ஆமா, ஒன்று சொல்றேன். ஒருத்தர் ராத்திரி பூனையை முழுகிற மாதிரி கனவு கண்டான். எதை முழுகிற மாதிரி? பூனையை முழுகிற மாதிரி கனவு. திடீர்னு கொட்டை சத்தம் வரும்போது இவனுக்குள்ள பூனை தான் ஏதோ என்ன செஞ்சுட்டு இருக்குது, சத்தம் போடுது. அது நம்மகிட்ட எப்படி வருது, கொரட்டையா வருதுன்ட்டு புறப்பட்டு டாக்டர்கிட்ட போறான். நான் பூனையை முழுங்கிட்டேன் டாக்டர். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லை. இப்படி பல டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டா உள்ள என்ன இல்லை, பூனை இல்லை. ஆனா இவனால நம்ப முடியல. நான் எதை முழுங்கிட்டேன்? பூனைய முழுங்கிட்டேன். சரி, நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்த்து போகலான்னு அங்கே போய் எல்லா ரிப்போர்ட்டை காட்டுறான். சார், இந்த மாதிரி டாக்டர், நானும் எத்தனையோ பேர்கிட்ட போயிட்டேன், ஆனால் நான் பூனையை முழுங்கிட்டேன், ஒருத்தருமே என்ன செய்யலை, சொல்லலை. இப்போ ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த ஆள் பூனையை முழுங்கின மாதிரி என்ன செய்கிறான், நினைக்கிறான், அப்படிதான் கற்பனை பண்ணுறான், முழுங்கினதா நம்புகிறான் அப்படின்ட்டு. சரி, நீ நாளைக்கு வா, நாளைக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட்டை நம்ம என்ன செஞ்சிடலாம், தொடங்கலாம், ஆப்ரேஷனை நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்பாடா, நல்ல டாக்டரை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவனுக்கு போகிறான். இவர் உடனே கம்பவுண்டர் கூப்பிட்டார். இந்த மாதிரி இந்த ஆள் பூனையை முழுங்கின மாதிரி என்ன செஞ்சுருக்கிறான், நினச்சிட்டு இருக்கிறான். நாளைக்கு ஒரு சின்னதாக ஒரு வெள்ளை பூனை என்ன செஞ்சிரு, கொண்டு வந்துடுன்னு சொல்லிட்டான். அடுத்த நாள் வெள்ளை பூனையை வச்சுட்டு கம்பவுண்டர் ரெடியாக இருக்கிறாரு. எக்ஸ்ரே எடுத்து இவற்றை காட்டுறாரு. எக்ஸ்ரே எல்லாம் அழகாக ஒரு பூனை குட்டி என்ன செஞ்சுருக்கிறாங்க, வந்து பாருப்பா, எக்ஸ்ரே எடுத்தாச்சு, உனக்குள்ளே பெண்ணாக இருக்குது, பூனை இருக்கு. அப்படி இதுதான் டாக்டர். யாருமே என்ன செய்யலை, நம்பவே இல்லை. நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா அப்படின்ட்டு அடுத்த நாள் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி டக்குன்னு லேசர் மாதிரி ஒன்று சின்னதாக லைட் அடித்தோன்னா டக்குன்னு பூனை மியாவுன்னு ஒரு சவுண்டு. பார்த்தா கையில் பூனை, கம்பவுண்டு பூனை வச்சுதா. அப்படியே இருந்துச்சு. அவனுக்கு பெரிய ஆச்சரியம். டாக்டர், நான் முழுங்கினது கருப்பு பூனை, நான் முழுங்கினது கருப்பு பூனை. அது உள்ள போய் என்ன செஞ்சிருக்குது, குட்டிகள்லாம் போட்டுடுச்சு போல. அதுல ஒரு குட்டி வந்துருச்சு டாக்டர், இன்னும் மீதி இருக்கிற குட்டியை எடுக்கணும், கருப்பு பூனையும். நான் கவனிக்கிறேன், உங்களுடைய கற்பனையும் உங்களுடைய பிரச்சனைகளும் தொடருமே ஒழிய தேவையில்லாத பயம் ஒரு நாளும் முடிவுக்கு. அல்லேலூயா. பயத்துக்கு பின்னால ஒண்ணுமே இல்லை, பிசாசை தவிர. நல்லா கவனிங்க, பயத்துக்கு பின்னால யார் இருப்பா? தைரியத்துக்கு முன்னாடி நீதிவான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க. காரணம், அவனுக்கு பின்னால என் தேவன் இருப்பார். அவர் யெகோவா நிசியாக இருப்பார், வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவராக இருப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் கேடகமாக ஈட்டியாக அவர் இருப்பார். மாலை ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதலை தாண்டுவேன். அவ்வளவு பெரிய தைரியம். நீங்க எதுக்கு பின்னால இருக்கிறீங்க? பயம் இருந்துச்சுன்னா அந்த பயத்துக்கு பின்னால யார் இருப்பா? எல்லாம் சொல்லுங்க, யார் இருப்பா? பிசாசு இருப்பா. தேவையில்லாத பயம் இருக்குது, ரொம்ப கஷ்டங்க. ஒருத்தன் டாக்டர்கிட்ட போறான். போயிட்டு, டாக்டர், கட்டிலுக்கு அடியில் யாரோ என்னை பார்க்குற மாதிரியே இருக்கு, நைட்லாம் தூக்கம் வரல, நான் பார்க்கும்போதெல்லாம் கட்டிலுக்கு அடியிலேருந்து யாரோ என்னை பார்க்குற மாதிரியே எனக்கு என்ன இருக்குது, பிரச்சனை இருக்குன்றா. உடனே டாக்டர் சொன்னார், சரிப்பா, நீ வா, ஒரு 10 நாள் வா, எல்லாம் சரியாயிடும், நான் உனக்கு என்ன செய்கிறேன், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். எவ்வளோ செலவாகும்? 10,000 ரூபா செலவாகுனேன். இவன் நேரம் வீட்டுக்கு போயிருக்கிறான், ஒய்ஃபிட்ட சொல்லியிருக்கிறான். அடுத்து ஒரு 3 மாதம் கழிச்சு மைதானத்தில் ஜாக்கிங் போயிட்டு இருக்கிறப்ப டாக்டர் இந்த ஆள் என்ன செய்கிறா, பார்க்குறா. என்னடா ஏதோ பிரச்சனைன்னு அடுத்த நாள் வருவேன்னு சொல்லி பார்த்தேன், வரவே இல்லை. இல்லை டாக்டர்,
நான் அடுத்த நாள் மனைவிட்ட போய் சொன்னேன், எவ்வளோ செலவாகுன்னு கேட்டா 10,000 செலவாகுன்னு. உடனே அவள் கட்டில் எடுத்து பிரித்து 1000 ரூபாய்க்கு வித்துட்டா. இப்போ கட்டில் இல்லை, நீ கட்டில் படுத்தாதானே அடியிலேருந்து யாரோ உன்னை பார்க்குற மாதிரி தெரியுது, கீழே படுன்ட்டா. என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு டாக்டர். ஹலோ, இருக்கிறீங்களா? பிரச்சனைக்கு எப்படிலாம் தீர்வு பார்த்தீங்களா? பிசாசு சின்ன சின்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் பயந்தீங்கன்னா ஒரு கயிறை கூட உங்கள் கண்களுக்கு முன்பாக பாம்பாக மாற்றி உங்களை மிரட்சி அடைய செய்வான். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் கடிக்கிற பாம்பு கூட பூச்சியை தட்டி விட்டான் வாசனை சொல்லுது. அல்லேலூயா. அது பவுலை கடிக்கிற வரைக்கும் பாம்பு, பவுலை கடிச்ச பிற்பாடு அது என்னது? பூச்சி. புரியுதா உங்களுக்கு? நீ ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய அனுபவம் வரும்போது பெரிய விஷயங்களை கூட சாதாரணமாக தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. பயப்படாம சத்தமா நல்லையா சொல்லுமா? உங்களால எவ்வளவு சத்தமா முடியுமா அவ்வளவு சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா. ஒரு காலம் பயம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அடிக்கடி சொல்லும், பயம் பெரிய பெரிய ஊழியக்காரில் கூட என்ன செஞ்சிருக்குது? வேர்க்க வச்சிருக்குது. ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் வந்தாலே பிசாசு ஆடுமா. அவர் அப்படி பெரிய பெரிய கூட்டங்களுக்கு நடுவில் அவர் வரும்போது பிசாசு பிடிச்சவங்களாம் அப்படியே ஆடி கீழே உருண்டு அப்படி ஓடுவாங்க. அவ்வளோ பயங்கரமான ஒரு தேவ மனுஷன். ஒரு நாள் ராத்திரி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். 12-1 மணி இருக்கும். ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்க்குறாரு, அவர் வீட்டினுடைய மூலையில் பிசாசு உட்காந்துருக்கிறான். இவர் பிசாசை பற்றி ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார், சிப்ப பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு என்ன பண்ணுறாரு, சாதாரணமாக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு 1 hour கழிச்சு, ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அவர் திரும்பி பார்க்குறாரு, பிசாசு எங்கே இருக்குது? அங்கேயே இருக்குது. திரும்ப பிசாசு இயேசு நாமத்தில்னு சொல்லிட்டு ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தா பிசாசு எங்கே இருக்கு? நம்ம ஆளுக்கு என்ன ஆச்சு? வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. இது பிசாசுக்கு தலைவன் யாரு? லூசிபரே நேரம் எங்க வந்துட்டா போல, நம்ம வீட்டுக்கு வந்துட்டா போலன்ட்டு இவருக்கு ஒரு மாதிரி அப்படியே ஆண்டவரே ஆண்டவரே சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு நடுக்கம். பாவியாட சொன்னார, எழுந்துச்சு எதை போடு, நம்ம லைட்டை போடுன்னு சொல்றதுக்குள்ள பிசாசுக்கு என்ன பண்ணிட்டா பார்த்தீங்களா? லைட்டை ஆஃப் பண்ணிட்டா. எழுந்து லைட்டை போடு அப்படின்னு சொல்லி ஆவியாட சொன்னோடனே பயத்திலேயே அப்படியே போட்டு என்ன செய்யறாரு? சுவிட்சை போடுறாரு. சுவிட்சை போட்டு மூளையை பார்த்தா இந்த மீட்டிங் போயிட்டு கொண்டு வந்து மாட்டி வச்ச போட்டு அப்படியே ஏங்கரோட இறங்கி என்ன செஞ்சிருக்கு? அப்படியே நின்று இருக்குது. யார் போட்டு? இவர் மாட்டிட்டு போட போட்டு வச்சுக்கோங்க. அவர் விசுவாசம் நினைச்சாருன்னா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கூட என்ன செய்ய முடியும்? பயப்படுத்த முடியும். ஆனா நீங்க ஆண்டவரை நினைச்சீங்கன்னா பெரிய பெரிய பயங்கள் எல்லாம் மரணமே உன் கூரைக்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று கேட்க முடியும். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், இப்படி கோலும் தடியனை ஏற்றும். பயங்கரமான சூழ்நிலையில எழுதப்பட்டதான ஒரு சங்கீதம் இது. அல்லேலூயா. பயங்கரமான சூழ்நிலைகளை கூட நல்ல சூப்பரான சூழ்நிலைகளா மாற்ற முடியும். அல்லேலூயா. இனிமே எதுக்கு என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. இல்லைன்னு பயப்படுவே. இல்லாட்டாலும் பரவாயில்ல, இங்க பாக்கெட்ல இல்லாம இருக்கலாம், போக வேண்டிய இடத்துக்கு நம்பி நீங்க போங்க. ஆழ்ந்தவே கத்த தேவைகளை சந்திக்கிறாங்க. உனக்கு முன்னாடி கோணலா இருக்கிறதுலாம் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? இந்த அனிமேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு வெட்டாந்தரையில அப்படியே திடீர்னு முளைக்கிற செடியில் அப்படியே கட்டலாம். அப்படியே முளைச்சிட்டே ஒரு டக்குன்னு பார்த்தா அதுல பூ வரும். அப்படியே அதுல என்ன வரும்? அப்படியே கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துருக்கீங்களா? இந்த அனிமேஷன்ல அப்படியே பில்டிங் திடீர்னு பில்டிங் பெருசா வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கற்பனை காட்சி. ஆனா கற்பனைகளை மிஞ்சத்தக்கதான ஒரு காட்சியை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக எப்படி பேசணும்? இல்லாமையிலே இருக்கிறவர்களை போல என்ன செய்யணும்? பேசணும். யோசிச்சு பாருல, எலிசா பேசுறாரு. எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு சூழலை, அது ஒரு வனாந்திரம், தண்ணீரற்ற சூழலை, குதிரைகள் எல்லாம் மயக்கம் போட்டு விழுகிறது, வீரர்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யுத்தத்துக்கு வந்தவன் எழுச்சி நடக்க முடியாம என்ன செய்யறான்? அவ்வளவு மோசமான சூழல் இருக்கிறான், தண்ணீர் இல்லாத சூழலை. அப்ப எலிசா சொல்றாரு, ஆண்டவே தண்ணி வந்துட்டு எதை விட்டு சொல்லுங்க, வந்துட்டு இருக்குது எதை விட்டு?
தண்ணி வந்துருக்குப்பா, நீ எதை வெட்டு, நீ வெற்ற ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி உள்ள என்ன செய்யும், தேங்கும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, எதுவா இருந்தாலும் இப்ப இல்லைன்னா அது வந்துருக்குன்னு நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்துருக்குது, இந்த டைம்ல சரியா அது எனக்கு என்ன செய்யும், வரும். அல்லேலூயா. ஒருபோதும் எங்கேயும் வெட்கப்பட்டு தலை கொடுத்திருக்க விட மாட்டார். நீங்க வாசிப்பாங்க 4வது அதிகாரம் யோவான், அங்கேயே நீங்க உங்களுடைய கவனத்தை வச்சுக்கணும். 4வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிங்க. நான் கொடுத்த 15வது வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே ஒன்று கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். யாரு கேட்கிறா? ஹலோ, என்ன கவனிங்க. முன்னாடி யாரு கேட்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கேட்டீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க அற்பமான ஒருத்தவங்க நீங்க என்ன செய்றீங்க, உதவி கேட்டீங்க. அவங்க உங்களை ரொம்ப அற்பமா அலட்சியம் பண்ணாங்க. என்ன இருக்கு உங்ககிட்ட? ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு நீங்க கேட்குறீங்க, நான் கொடுத்துறேன், நாளைக்கு எப்படி திருப்பி கொடுக்கறது உங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்கு கேட்குறாங்களா இல்லையா? அந்த அற்பமானவர்களுடைய கண்களுக்கு முன்னால கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாரு, உயர்த்த ஆரம்பிக்கிறார். இப்ப யார்கிட்ட கேட்கிறா? இயேசுடைய வாழ்க்கையில நடந்தது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒப்பிட்டு பாருங்க. ஒரு காலத்துல நீங்க கேட்டப்ப அலட்சியம் பண்ணாங்க, உங்களை அற்பமா பேசினாங்க, கேவலமா உங்களை நினைச்சாங்க. ஆனா இப்ப அவங்களே எங்க நிக்கிறாங்க? அல்ல சொல்லுங்க, நிக்கிறாங்க. அவர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிற அவர் தான். நீங்க கவனிச்சு பாருல, இது என்ன மாதிரி காட்சி பாருங்க. தாகத்துக்கு தான் கேட்டவர் இப்ப நிக்கிறாரு. இந்த அம்மா கேட்கறாங்க, எனக்கு என்ன வேணும்? வாசிச்சு பாருங்க, அந்த பகுதியை வாசிச்சு பாருங்க. எனக்கு தர வேண்டும் ஆண்டவரே, எனக்கு தர வேண்டும் ஆண்டவரே. கவனிச்சு பாருங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்ப தெரியுமா கர்த்தர் அந்த மகிமையான நிலைக்கு உங்களை உயர்த்தாரு? நீங்க எந்த சூழ்நிலையில ஆண்டவரோட நீங்க இருக்கிறீங்க பொறுத்துதான். நல்ல கவனிங்க. இந்த அம்மா இயேசுவோட பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச 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 அவருடைய மனநிலைகள் மாறுகிறது, அவருடைய எண்ணங்கள் மாறுகிறது, அவருடைய பார்வை மாறுகிறது. நீங்க ஆண்டவரோட நெருங்கி வர உடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக மாறிக்கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கேட்கிற நிலையில இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். எங்கெல்லாம் நீங்க கையேந்தினீங்களோ அவருடைய கண்களுக்கு முன்னதாக அவர்களுக்கு உதவி செய்கிற நிலையில கர்த்தர் என்ன செய்வார், வைப்பார். அல்லேலூயா. நீ எதை பத்தி பேசணும்? இல்லைன்னு பிசாசு சொல்லும் போதெல்லாம் நீங்க சொல்றீங்க, எனக்காக இருக்கு, பிதா எனக்காக ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் எனக்காக இருக்கிற. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை என் கண்ணு பார்க்கல, அதனால அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. என் காது கேட்கல, அதனால அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி இருக்குது 1000 மடங்கு உண்மை. அல்லேலூயா. அது வரும், அது நிச்சயமாகவே வரும். அது ஜீவ தண்ணீர். இங்க இருந்து வரதெல்லாம் குறைஞ்சி போயிடும், கொஞ்ச நாள்ல இல்லாமலே போயிடும். அங்கிருந்து வரதெல்லாம் நித்திய ஜீவ காலமாய் நமக்குள்ளே ஊறுகிற நீருற்றாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆழமா இருக்கிறது. ஆழத்திலிருந்து ஒரு வேளை எனக்கு கிடைக்காம போகலாம், உயரத்திலிருந்து எனக்காக என் தேவன் கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உடைய தேவைகள் இம்மையிலே மண்ணிலிருந்து மாத்திரமல்ல, மகிமையிலிருந்து, மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பயத்தை புறம்பு தள்ளுங்க, இல்லைன்ற சூழ்நிலையை மாற்றுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களும் சரி, நீங்களும் சரி, எல்லாரும் ஒரே தராசில் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எதையும் யாரும் முற்றிலுமாக அனுபவித்து விட முடியாது. நாளைக்கே இந்த திருப்பூர் ஜோஷுவாக்கு எழுதி கொடுத்துட்டா எவ்வளோ தூரம் உருண்டு படுப்பீங்க? எவ்வளோ தூரம் கால் நீட்ட முடியும் சொல்லுங்களேன். அண்டா நிறையா பிரியாணி கொடுத்து சாப்பிடுங்கன்னா எவ்வளோ சாப்பிடுவீங்க? வயிறு நிரம்புற வரைக்கும் தான் சாப்பிட முடியும் இல்லையா?
அதனால யாரும் பெருசா எதையும் என்ன செய்ய முடியாது, அனுபவித்து விட முடியாது. ஆகையினாலே போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இயேசுவை கவனிச்சு பாருங்க. இப்ப அந்த அம்மா கேட்குறாங்க, ஐயா எனக்கு தாகம் வரக்கூடாது, நான் திரும்ப எங்க வரக்கூடாது, இங்க வரக்கூடாது, எனக்கு என்ன வேணும், எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி என்ன செய்றாங்க, கேட்குறாங்க. ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கங்க, விசுவாச வார்த்தையை நீங்க என்ன செய்யுங்க, பேசுங்க. மற்றவங்க பார்த்து உங்களை ஆச்சரியமா பார்க்கணும். பெருசா டாட்டா பிர்லா மாதிரி என்ன செய்யறாரு, பேசுறாரு பாரு. ஆமா, அவளை உண்டாக்குற தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. ஒரு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லுவதற்காக அல்ல, என்னுடைய தேவன் என்று சொல்லுவதற்கான உரிமையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நீங்க வாசிப்பாருங்க, சங்கீதம் 91 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்பாருங்க. சங்கீதம் 91:1. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் 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 கவனிச்சு பாருல, நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன் இல்லை, என் தேவன், என் கோட்டை, என் என் அந்த வார்த்தையை பாருங்க. எவ்வளவு ஒரு நெருங்கிய உறவு, எவ்வளவு ஒரு உரிமை, அவ்வளவு உரிமை. ஆண்டவர் உரிமை பாராட்டக்கூடிய நீங்க இந்த உலகத்துல எதுவுமே உங்களுக்கு உரிமை பாராட்ட சொத்தோ சுகமோ இல்லாவிட்டாலும் அவரே உங்களுடைய பங்காக மாறுவார். அல்லேலூயா. இந்த உலகத்துல யாருக்கும் தாழ்ந்தவர்களாக, யாருக்கும் குறைந்தவர்களாக அல்ல, உயர்ந்தவர்களாக கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வைப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சரி, இப்ப 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. போதும், நீ போய் உன் வாழ்க்கை துணையை, எல்லாம் கவனிங்க, நல்ல தமிழ்ல சொல்றேன், நீ போய் உன் வாழ்க்கை துணையை அழைத்து கொண்டு வா. ஏற்கனவே உனக்கு 5 துணை இருந்தது, இப்ப எத்தனை துணை? அதுவும் இப்ப என்னெல்லாம் துணை இருந்துச்சு தெரியுமா? உனக்கு படிப்பு வாழ்க்கைக்கு துணையா இருக்கணும்னு நீ நம்புன. உன்னுடைய அறிவு உன்னுடைய வாழ்க்கைக்கு துணையா இருக்குன்னு நம்புன. உன்னுடைய திறமை உன்னுடைய வாழ்க்கைக்கு துணையா இருக்குன்னு நம்பின. உன்னுடைய வேலை உன்னுடைய வாழ்க்கைக்கு துணையா இருக்குன்னு நம்பின. உன்னுடைய வருமானம், பணம், பொருளாதாரம் உன்னுடைய வாழ்க்கைக்கு துணையா இருக்குன்னு நம்பின. எல்லாமே இப்ப ஒன்று விட்டு என்ன செஞ்சிச்சு, போயிடுச்சு. இப்ப கடைசியா ஒன்று, உன்னுடைய பலனை நீ நம்புற, உன்னுடைய பலனும் இப்ப புரியுது அவங்களுக்கு? நிறைய பேர் நீங்க சில சொல்லுவாங்க. இடையில ஒரு நடிகர் சொன்னாரு, நான் இப்போ நல்லா நடிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு, ஒருவேளை சினிமா உலகம் என்ன புறந்தள்ளனாலும் நான் படித்த படிப்பு இருக்கு, அதை வச்சு எங்கே வந்துடுவேன். நமக்கு வாழ்க்கையில் நிறைய துணை அதானே நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, நான் ஒன்றுமே இல்லைனாலும் கூட பரவாயில்ல, நான் ஒரு கட்டட வேலைக்கு போயிட்டு நான் என்ன செஞ்சிடுவேன், கட்டட வேலைக்கு போகிறதுக்கு பலன் வேணுமே, எனக்கு படிப்பு இருக்குங்க, ஏதாவது ஒரு வேலை, படித்ததுக்கு ஏற்ற வேலை. திருப்பூர்ல MA BA படிச்சவனுக்கு கூட என்ன இல்லை, வேலை இல்லையே. திறமையினால இன்னைக்கு ஒன்றும் பெருசா உன்னுடைய திறமைக்கு வேல்யூவே கிடையாதுங்க. நடிப்புக்கு தான் இன்னைக்கு என்ன உண்டு, வேல்யூ உண்டு. உங்க வாழ்க்கைக்கு துணையா இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவருக்கு, எல்லாத்தையும் என்கிட்ட செய், எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வா. இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னால நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவரை விடவும் எனக்கு வேறொரு துணை இந்த உலகத்துல பெரிய துணை இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவரிடத்துல அழைத்து கொண்டு வந்து அவருக்கு காட்டுவதற்கு என்ன துணை இருக்கு யோசிச்சு பாருங்க. என் பலன் அல்ல ஆண்டவரே, என் திறமை அல்ல ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட எந்த பொருளும் அல்ல, எனக்கு இருக்கிற புகழும் அல்ல, புண்ணியமும் அல்ல, நீர் ஒருவரே என் துணை, நீர் ஒருவரே எனக்கு துணை செய்கிறவராக இருக்கிறீர். அல்லேலூயா. எதை கொண்டு வந்து அவருக்கு முன்னால் நிறுத்த முடியும்? நினைச்சு பாருங்க. எதையும் கொண்டு வந்து நிறுத்த
முடியாது. என்ன ஐஸ்வது ஒரு காலத்தில் ஓடுறதுக்கு பலன் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 20-30 கிலோமீட்டர் ஓடி ஓடி உங்களுடைய பலனில் உழைச்சிங்க. இப்போ ஒரு இடத்துல என்ன செஞ்சுருக்கீங்க? உட்காந்துருக்குறீங்க. எலக்ட்ரிக்கல் கடை எவ்வளோ நாள் இருக்கும்? திருப்பூரில் ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கு. எல்லோரும் போய் சேர்ந்துட்டா கடை இருக்கும், நீங்கள் இருப்பீங்க. என்ன இருக்காது? வரவு ஒன்றுமே. எதையும் நம்பாதீங்க. அந்தந்த காலத்தில் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவர். அல்லேலூயா. அதனால் அதெல்லாம் வந்து போகும். அதெல்லாம் உங்களுக்கு துணை அல்ல. அல்லேலூயா. யார் தான் துணை? அல்ல சொல்லுங்க. ஆண்டவர் மட்டும்தான் துணை. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோவான் 4வது அதிகாரம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி. புரியுதுங்களா? வாழ்க்கையில் சில பாடங்களை, சில அனுபவங்களை நம்ம கடந்து வரும்போது ஆண்டவரை பார்க்குற பார்வை என்ன செஞ்சிட்டே இருக்கோம்? மாறிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்த பார்வையில் சொன்னால் நீர் யாரு? யூதன். ரெண்டாவது இப்போ உங்கள் கையில் என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. இந்த உலகம் உங்களை முதல் பார்க்குற பார்வையில் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தீங்க? சாதாரணமான ஆளாக இருந்தீங்க. உலகம் உங்களை அற்பமாக எண்ணிச்சு. நீங்கள் ஆண்டவரோட பேச ஆண்டவரோட நீங்கள் நடக்க இந்த உலகம் உங்களை தேவ மனுஷனா, ஒரு தீர்க்கதரிசியா உலகம் பார்க்க ஆரம்பிக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையே இருக்கிற உறவு ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கிறாரா அவங்கள உயர்த்தி கொண்டே போகும். அல்லேலூயா. அந்த உறவு மாத்திரம்தான் நமக்கு வேணும். நம்முடைய உறவெல்லாம் நீங்க தூக்கி போடுங்க. இவ ஜாதி பெருமை பேசுறா, ஊர் பெருமை பேசுறா, உறவுக்காரில் எங்கள் பிதாக்களை பார்க்கிறோம். நீர் என்ன பெரிய ஜாதி யோசிச்சு பாருல. பெரிய மீசை வச்சிருப்பாங்க எங்க ஜாதியில. இதெல்லாம் ஒரு பெரிய இந்த சைடில் ஒரு போண்டா சைஸ்ல இருக்கும், இந்த சைடு ஒரு போண்டா சைஸ்ல. எங்கேயா மாட்டிக்கிட்டா மீசையை பிடிச்சே இழுக்க அவனுக்கு வலி தாங்க. ஐயோ முன்னாடி இப்படி இழுப்பாடுன்னு தெரிஞ்சது அதை என்ன செஞ்சிருக்க மாட்டேன், வச்சிருக்கவே மாட்டேன்னு என்ன செய்வான்? அந்த அளவுக்கு கொடுமை. உங்களுக்கு சொல்ல சார்லஸ்னா சார் கவனிங்க. இந்த உலகத்துல எதெல்லாம் நம்ம பெருமையா நம்ம பேசுறோமோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நமக்கு ஒண்ணு தெரியுது, எதுவுமே எனக்கு துணை இல்லை. எல்லா துணையும் இருந்துட்டா. இப்ப கேட்குறா, ஏற்கனவே உனக்கு 5 இருந்துச்சு, இப்போ ஒன்னே இருக்கிற பலனும் போயிடுச்சு. இப்போ உனக்கு இருக்கிற அழகும் போயிடுச்சு. முன்னாடி உனக்கு அழகு இருந்துச்சு, 4 பேர் உன் வீட்டை தேடி வந்தான், 5 பேரும் வீட்டை தேடி வந்தான். இப்போ 6ஆவது வந்தான். இப்போ ஒன்றும் இல்லை, வந்துட்டு என்ன செஞ்சிட்டான்? விட்டுட்டு போயிட்டான். உன் அழகு போயிடுச்சு, உன் சௌந்தரியம் போயிடுச்சு, உனக்கு இருந்த பலன் போயிடுச்சு, உனக்கு இருந்த எல்லாமே போயிடுச்சு. இப்போ தோல் சுருக்கம் காண ஆரம்பிச்சிருச்சு. உன்னால உழைக்க பலன் இல்லாம போயிடுச்சு. யாருமே இல்லை. படி எங்க நிக்கிற? நடுத்தருவில் நிக்கிற. எங்க நிக்கிற? எப்படி நிக்கிற? காலியான ஒரு குடத்தோட நிக்கிற. எப்படி நிக்கிற? நல்லா சொல்லுங்க. காலியான இந்த உலகத்துல நீ எதையெல்லாம் நம்புகிறாயோ, எதையெல்லாம் உன்னுடைய துணை வாழ்வின் இறுதி வரை வரும் என்று சொல்லி நம்புகிறாயோ, அதையெல்லாம் நீ இழந்து ஒரு நாளிலே நீ நடுத்தருவில் வந்திருக்கும் போது இயேசு மட்டும்தான் உன் துணை என்பதை நீ அறிந்து கொள்ள ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சூழலை உனக்கு அனுமதிப்பார். அது வரைக்கும் நீ உன் வீட்டை பெருசா நினைக்கலாம், வேலையை பெருசா நினைக்கலாம், வருமானத்தை பெருசா நினைக்கலாம், திறமையை பெருசா நினைக்கலாம். இதெல்லாம் துணை இல்லை. திருப்பூர் தேவ ஜனங்களே, திருப்பூர் கூட நிலை இல்லை. அல்லேலூயா. சில சமயத்தில் வீட்டுக்கு வாடகை கட்டக்கூட வழி இல்லைன்ற சூழ்நிலை சில சமயத்தில் நமக்கு என்ன செய்யும்? ஒரு அன்றாடக தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியவில்லையே என்கிற ஒரு சூழ்நிலை உனக்கு வரும். இந்த நடுத்தருவில் நிற்கிற எல்லாம் ஒரு நாள் நடுத்தருக்கு கொண்டு வரும். அங்கே நீ இயேசுவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் நீ பாக்கியவதியாயிருப்பாய், நீ பாக்கியவானாயிருப்பாய். அல்லேலூயா. இயேசு மாத்திரம்தான் உனக்கு துணை. அல்லேலூயா. இயேசு எப்படி பார்க்குற? தீர்க்கதரிசியாக பார்க்குற. அடுத்த வசந்த வாசிங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். இப்ப கவனிங்க. இப்ப கொஞ்சம் ஆழமான சத்தியத்துக்கு நான் கடந்து போறேன். இந்த அம்மா சொல்றாங்க, எங்கள் பிதாக்கள் மலையில தான் தொழுது கொள்ளணும்னு என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. உங்கள் பிதாக்கள் எருசலேமில் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாரு.
எங்கள் பிதாக்கள் இப்படி சொல்றாங்க, உங்க பிதாக்கள் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேனே, அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருப்பா, அந்த பகுதியை வாசிச்சுப்பான்ல, ஸ்திரியே போதும், எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, உங்கள் பிதாக்கள் என்ன சொல்றாங்களோ சொல்லிட்டு போட்டோம், என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், எங்கள் பிதாக்கள் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். இயேசு சொல்றாரு, ஸ்திரியே நான் சொல்றத நம்ப. அவங்க சொல்றதெல்லாம் 100% உண்மை இல்லை. நான் சொல்றது மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்ற ஒரு வார்த்தை, அதில் ஒரு எழுத்து, அதில் ஒரு எழுத்தின் ஒரு பாய்களும் ஒழிந்து போவதை விட இந்த உலகம் ஒழிவது எளிது. வானம் புஸ்தகத்தை போல சுருட்டப்படுவது எளிது. இந்த வானத்துக்கு பூமிக்கு போட்ட அஸ்திபாரத்தை விட என் வார்த்தைக்கு நான் போட்டிருக்கிற அஸ்திபாரம் பெரியது. எல்லாவற்றையும் வார்த்தை சர்வத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. யோசிச்சுப்பா, நான் சொல்றத நம்பு. இது வரைக்கும் ஆண்டவர் யார்கிட்டையும் 3 நாள் கண்டினியூஸா பேசுறாரு. ஒரு இடத்துல கூட நான் சொல்றத நம்புங்கன்னு யார்கிட்டையும் என்ன செய்யல. இந்த அம்மாட்ட பர்சனலா சொல்றாரு, அம்மா யாரையோ நம்பி என்ன செஞ்சுட்ட, புருஷனை நம்பின ஏமாத்துட்டான், 2வது நம்பின ஏமாத்துட்டான், 3, 4, 5, 6 எல்லாமே ஏமாத்தியாச்சு. இப்போ பிதாக்கள் சொல்றாங்கன்ற அதை நம்பாத, எங்க பிதாக்கள் இதெல்லாம் நம்பவே நம்பாத, யார் சொல்றதையும் நம்பாத, நான் சொல்றத மட்டும் நம்பு, நான் சொல்றத நம்பினா நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீ அந்த நீருற்றுடைய உள்ளத்திலிருந்து நதிகளை போல ஒரு கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. பிதாக்கள் மலையில தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், எங்கள் பிதாக்கள் எருசலேமிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதில் தொழுது கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் உண்மை, மீதிலாம் பாதி உண்மை இருக்கு, பாதி புரியுதா உங்களுக்கு? அப்ப பாதி உண்மையும் பொய்யையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்சர் மாதிரி கொடுத்தோடனே நல்லா நறுக்கு அப்படியே மென்று முழுங்க மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. பார்த்துருக்கீங்களா? எப்படி பிசாசு அதான் போய் தேவன் இந்த கனிகளை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்மை. புசிக்க நாளிலே நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள் என்பது உண்மையும் பொய்யையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து வச்ச உடனே அது எப்படி ஆயிடுது, கவர்ச்சியா ஆயிடுது. யோசிச்சு பாருல, அந்த 4 மாவடிக்கு போய் தான் நீங்க உபவாசிக்கணும், இல்லைன்னா பெதஸ்தாவுக்கு போய் தான் நீங்க உபவாசிக்கணும், இல்லைன்னா நீங்க எங்க போகணும். இப்படி ஒவ்வொரு இடமும் இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. தேவன் மலையில் அல்ல, தேவன் எருசலேமில் அல்ல, தேவன் அடுத்த வசனத்தை வாசி பாருங்க தெளிவா. நான் சொல்றத நம்பு, எங்கும் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் அல்ல, அந்த இடம் மலை எருசலேம் முக்கியத்துவம் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் முக்கியத்துவத்தை இழக்கிறார். இடத்தை தான் முக்கியம். எங்க சிஸ்டர் நாங்க 4 மாடியில் இருக்கிறோம், எங்க பிரதர் நாங்க 5 மாடியில், இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பண்றீங்க பாருங்க. இதெல்லாம் பிதாவாகிய தேவனுக்கு எவ்வளவு கஷ்டம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதை நீங்க இது பண்றீங்க? இவர் எல்லை குறியீடு வச்சிருக்கிறீங்க. அவர் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட தேவனாக இருக்கிறார். எங்கும் அவரை தொழுது கொள்ளுகிற காலம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த காலம் இந்த காலம்தான். ஆனா இன்னைக்கு அங்க வாங்க, இங்க வாங்க, நாங்களும் உங்களுக்கு ஜெபிக்கிறோம், இப்படி பல விதமான கவர்ச்சிகரமான அழைப்புகள் நம்மகிட்ட இருக்கு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்டதான் அந்த நெருக்கம் நேரடி நெருக்கமாக இருக்க வேண்டும். அந்த உறவும் உரிமையும் நேரடி உரிமையா இருக்கணும். இடையில இன்னொரு இடைத்தரகர் யார் வந்தாலும் அந்த முக்கியத்துவம் என்ன செஞ்சிடும், போயிடும். அடுத்து வாசிச்சு பாருங்க, பிதாவை நீங்க 23 வாசிங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், நல்ல கவனிங்க, பிதாவை எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும். சரி, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், அப்படியே புகையெல்லாம் என்ன செய்யணும், போட்டு விடணும். பின்னால் அப்படியே லைட் நிறைய என்ன செய்யணும், ஃபோக்கஸ் லைட்லாம் போடணும். அப்படியே நடத்துகிற ஒரு நல்ல ஜிகுன்னு நல்ல ஒரு ட்ரெஸ் என்ன செய்யணும், பண்ணணும். அவருக்கு நல்ல குரல் வளம் இருக்கணும், நல்ல ட்ரெஸ் போடணும். அவருக்கு டான்ஸ் வேற என்ன செஞ்சுருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அப்படியா?
இதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் இல்லை. நல்லா கவனிச்சு ஆவியோடும். ஏன் ஆவியோட தொழுது கொள்ளணும்? அடுத்த வசனத்தை நீங்க பாருங்க. அடுத்த வசனத்தை 24 வாசிங்க. தேவன் ஆவியா இருக்கிற தேவனை நீங்க எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும். ஆமா, ஆவி ஆவியோடு தானே செய்யும், சேரும். மாம்சத்துல நீங்க வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்த்து அப்படியே நீங்க ஆராதிக்கக்கூடிய ஒன்றை பார்த்தீங்கன்னா அங்க நீங்க ராகம் பார்ப்பீங்க, இசை பார்ப்பீங்க, வெளி தோற்றம் பார்ப்பீங்க, எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஆனா ஆவியோட தொழுது கொள்ள ஆரம்பிக்கும் போது யோவான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானான். யோவான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானான். பரம தரிசனங்களை காண்பிக்க ஆவியானவர் அவனை கொண்டு போனார். வரக்கூடிய கடைசி காலகட்டங்களில் நடக்க போகிற எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆவியோட நீங்க ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணும்போது அங்கே பிதாவாகி தேவனை பார்க்கும்படி கர்த்தர் உங்களை ஆவிக்குள்ளாக்குவார். அப்பொழுது அவர்களோடு பேசுவார். ஆவியில் அவர்களோடு கூட என்ன செய்வார்? இடைப்படுவார். இல்லைன்னா வெளி தோற்றத்தை நீங்க என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. இல்லை, ஆவியோட உண்மையோட நீங்க என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்த பிற்பாடு அவர் மாம்சத்துல பரமேறி போனாரா, ஆவியோட பரமேறி போனாரா? அல்ல கவனிங்க. இயேசு உயிரோட எழுந்த பிற்பாடு அவர் ஆவியில பரமேறி போனாரா, மாம்சத்துல பரமேறி போனாரா? கரெக்டா சொல்லுங்க. ரொம்ப யோசிக்கிறீங்களே. மாம்சத்தோட தான் பரமேறி போனார். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாம்சம் ஆவி மாம்சம் நினைக்காதீங்க. அதுல எலும்பும் இருந்தது, சதையும் இருந்தது. சீசன்ல பார்த்து சொன்னார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஆவியா இருந்தா ஒரு ஆவிக்கு எலும்பு மாம்சமும் இராதே. அப்படியானால் தோமா நீ சொன்னபடியே என்ன செய் வந்து விழாவில் கை போட தொட்டு பார்த்தான்ல, அது மாம்சம் தான். ஆனா அந்த மாம்சம் நான் கதவு பூட்டிடுறேன். ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு எத்தனை பேர் வெளில போவீங்க? ஏன்? இது 100% பியூர் மாம்சம். இது என்ன மாம்சம்? ஹலால். நீங்க போன உடனே மட்டன் கடையெல்லாம் போட்டிருப்பாங்க, இது ஹலால் முறையில் வெட்டப்பட்ட ஆடு. இங்க நீங்க வாங்கினீங்கன்னா எல்லாம் எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இது என்னது? 100% மாம்சம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த மாம்சம் ஒரு நாளிலே ஆண்டவரை சந்திக்கும் போது இங்கே ஏறி வா என்கிற ஒரு சத்தத்தை அது கேட்கும். இமைப்பொழுதில் அது மறுரூபமாக மாறும். அப்போது இந்த பீமோ இந்த காங்கிரீட்டோ நம்ம தடுக்க முடியாது. எல்லாத்தையும் தாண்டி இந்த மாம்சம் இப்போ வல்லையா சொல்லுங்க. அந்த மாதிரி மாம்சம் தான் இயேசுக்கு இருந்த ஒரு மாம்சம். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் ஆராதனையில் ஆவியோடு நீங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் மாம்சம் அங்கே நிற்கும். ஆனால் நீங்கள் ஆவியோட பிதாவோட என்ன செஞ்சிருவீங்க? இணைஞ்சிருவீங்க. உங்களை சுற்றி நடக்கிற எதையுமே நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? யோசிக்க மாட்டீங்க. தேவ பிரசன்னத்தை உங்களுடைய ஆவி உணரும். பிதாவாகிய தேவனோடு உங்களுடைய மனம் இரண்டும் என்ன செய்யும்? கலக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த வருஷத்தை வாசிங்க. 25. கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். யாருங்க சொல்றா? சொல்லுங்க. இதை யார் சொல்றா? இந்த அம்மா சொல்றாங்க. இந்த சத்தியம் அவரோட பேச 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 இவளுக்கு தான் அறிந்த சத்தியங்கள் மனசுல போறது. அவர் சொல்றா, கிறிஸ்து மேசியாவாக என்ன செய்வார்? வருவார். எவ்வளவு பெரிய சத்தியம், எவ்வளவு மேன்மையான சத்தியம். சத்தியத்தை அறிந்தவர்கள் மட்டும் கரங்களை 2 கரங்களையும் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்ல, 2 கரங்களையும் நல்லா உயர்த்துங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன், சத்தியம் என்னை அநேக சமயத்துல சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். ஆனா சத்தியம் நம்ம என்ன செய்யறதில்ல? விடுதலை ஆக்குகிறதில்லை. அல்லேலூயா. சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம், சத்தியம் நம்மை நீ வாசிப்பல்ல. இந்த அம்மா சொல்றாங்க, பெரிய சத்தியம், கிறிஸ்து மேசியாவாக வருவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சொல்றா. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. உன்னுடனே பேசுகிற சத்தியத்தை அறிஞ்ச அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்யல? சத்தியத்தை அறிந்த தேவ ஜனமே, உங்க கண்களுக்கு முன்னதாக ஆண்டவரே வந்து நிற்கும் போது கூட அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து பேசுகிற அனுபவம் நமக்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்க.
சத்தியத்தை அறிந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் இருக்கிறதா? சத்தியத்தை அறிந்த அளவுக்கு ஆண்டவர் அறிகிற அந்த அறிவு இருக்கிறதா? எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை எல்லா இடங்களிலேயும் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தியம் உங்களுக்கு தெரியுது, ஆனா சத்தியத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தெரியல. உனக்கு முன்னே நின்று பேசுகிறார் யார் தான்? அம்மா உனக்கு கிறிஸ்துன்ற மேசியான்ற அவர் வருவார்ன்ற வரப்போறாருன்னு சொல்ற, ஆனா வந்துட்டாரு, உனக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாரு, அவர் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, ஆனா உனக்கு தெரியலையே, தெரியலையே. நினைச்சு பாருங்க, மரியாள் கண்ணீரோடு கர்த்தரை தேடி கல்லறைக்கு போகிறாள். கல்லறை என்ன ஆச்சு? திறந்திருக்கு. உள்ள போய் பார்த்தா அட்லீஸ்ட் நான் ஒரு சரீரத்தையாவது பார்க்கணும், அந்த சரீரம் இருந்தா நான் எடுத்துட்டு போய் சுகந்த வர்க்கமிட்டு நானே அடக்கம் பண்ணுவேன். என் ஆண்டவரை யாராவது எடுத்துட்டு போயிட்டீங்களா? அவர் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ப்ளீஸ் அவருடைய பாடியாவது யாருக்கு கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. ஆண்டவரை அட்லீஸ்ட் வெறும் உடம்பாதான் எனக்கு வேணும்னு கேட்குறா. ஆனால் உயிரோடு உயிர்த்த அந்த ஆண்டவர் பக்கத்தில் நின்று, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? யாரை ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கும் ஒன்று மாத்திரம் சொல்றேன், நீங்க சத்தியம் அறிஞ்சும் ஆண்டவர் அறியலைன்னா உங்க வாழ்க்கையில கவலைக்கும் முடிவு இருக்காது, கண்ணீருக்கும் முடிவு இருக்காது. சத்தியத்தை அறிஞ்சிருப்பீங்க, சத்தியம் உங்களுக்கு நல்லா தெரியும், ஆலயத்துக்கு போவீங்க, பைபிள் வாசிப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, ஆனாலும் விரும்பினதுக்கு அடுக்கலன்னு நீங்க ஏங்கிட்டு இருப்பீங்க, தவிச்சிட்டு இருப்பீங்க. உங்க கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி இருக்காது. நான் சத்தியத்தை அறிஞ்ச உங்களுடைய கண்களை ஆண்டவர் திறக்கணும். ஆண்டவரே சொல்றார், உனக்கு முன்னாடி பேசியிருக்கிறது யார் தான்? நான் தான் பேசுறேன்னு சொல்லி கூட அந்த அம்மா என்ன செய்யல. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. வந்து இல்ல 28வது வசனம், தன் குடத்தை வைத்து விட்டு ஒரு கிறிஸ்து. கொஞ்சம் யோசிச்சு பாருல, என்ன கொடுமை அது. இப்ப என்ன ஆயிட்டாரு? அவரு மனுஷன் ஆயிட்டாரு. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு, அவரே சொல்றாரு, உனக்கு முன்னாடி நிற்கிற ஒரு கிறிஸ்து, உனக்கு முன்னால் இருக்கிற ஒரு மேசியான்னு சொல்றாரு. ஆனா அப்ப கூட நம்ம என்ன செய்யல, ஊருக்குள்ள போகுது. ஊருக்குள்ள போய் வந்து பாருங்க, நான் செஞ்சதெல்லாம், என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒரு மனுஷன் சொல்லிட்டாரு. ஆனா அவர் கிறிஸ்துன்னு சொல்றாரு, என்னால நம்ப முடியல, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றேன். அவங்கெல்லாம் வந்து பார்த்துருக்கு. அடுத்துல சொல்றாங்க, நீ சொன்னதுனால அல்ல, நாங்களே அவரை பார்த்ததுனாலே நம்புகிறோம். நீங்க வாசிச்சு பாருல, 4வது அதிகாரத்துல அந்த கடைசி பகுதியில 42வது வசனத்தை வாசிங்க. உன் சொல்லி நிமித்தம் அல்ல, நாங்கள் எப்போதும். கவனிங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் சொல்லு வெறும் சொல்லு, நாங்க தான் அவர் என்ன செஞ்சோம்? பார்த்தோம். வெறும் சொல்ல வைத்து ஒரு ஊரையே ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? ரட்சிக்க முடியும். இன்னும் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா பல ஊரில் அவர் என்ன செஞ்சிருப்பா? ரட்சிப்புக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்து நம்ப வச்சவ தான் நம்பல. யோசிச்சு பாருங்க. சத்தியம் நல்லா தெரியுது, ஆனா தேவனை நம்புகிற அந்த நம்பிக்கை விசுவாசம் உள்ளத்துல இல்லவே இல்லை. எல்லாருக்கும் சொல்றா, எல்லாரும் நம்புறாங்க. நீ சொன்னதுனால இல்லம்மா நாங்க அவரை நம்புறோம். ஆனா கடைசி வரைக்கும் இந்த அம்மா யோசிப்பா, இந்த அம்மா யாரு? குடத்தை வச்சுட்டு ஓடுறாங்க. வாசிப்பார்ல, அப்போது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு எதுக்காக வந்தா? தண்ணி பிடிக்க வந்தா. இந்த அம்மாவுடைய வேலை எது? தண்ணி. வேலையை விட்டுட்டு யாருக்காக ஓடுறா? ஆண்டவருக்காக. நீங்களும் ஆண்டவரும் நெருங்கி உறவாடி கொண்டு இருக்கும் போது கடைசியில் ஏன் வந்த, எதுக்கு வந்தனே தெரியாம போயிடும். நான் படிச்சது எதுக்காக, நான் வேலை செய்யணும்னு நினைச்சது எதுக்காக, கடைசியில் என் வேலையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் தன்னுடைய வேலைக்காக என்ன செய்யறாரு? ஆண்டவர் போக சொன்னாரா? சொல்லுங்க. ஆண்டவர் ஏதாவது அழைச்சாரா? ஸ்ரீயே உன்னை சுவிசேஷகியாக அழைக்கிறேன், நீ ஊருக்குள்ளே ஓடி எல்லாரையும் என்னை சொல்லி அழைத்து இங்கே கொண்டு வான்னு சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல.
ஆண்டவரோட பேச 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 அந்த இதயத்தினுடைய தாகம் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்க வச்சது. வேலையை விட்டுட்டா ஊருக்குள்ள இயேசுக்காக ஓடுகிறாள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எஸ், உன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் ஒரு மாதிரி இருக்கலாம், உன்னை குறித்து தான் உன்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு மாதிரி இருக்கலாம். நீ உன்னை பத்தி நினைச்சதல்ல, தேவன் உனக்காக வச்சிருக்கிற அவருடைய திட்டங்கள் வேறு. எஸ், அவைகள் தீமைக்காக அல்ல, நான் உன்னை பற்றி கொண்டிருக்கிற நினைவு உடைய நன்மைக்காக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நினைப்பதை விட என்னுடைய சிந்தனை உயர்ந்தது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ எனக்கு பயந்த உங்கள் மீது என் கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எழும்போம் ஆண்டவருடைய சமூகத்துல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இன்னும் இந்த வேத பகுதியை முடிக்கல. இந்த தியானங்களை இன்னும் ஆழமாக என்னால சொல்ல முடியும். ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் இயேசுனுடைய வாழ்க்கையை என் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய கிருபையை எனக்கு தந்திருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் இது எனக்காக எழுதப்பட்டது என்று நேசித்து வாசித்து அதை உங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையிலேயே இது சம்பவிக்கும். நீங்க சமாரிய ஸ்திரியை போல அற்பமானவர்களாக இருக்கலாம். ஒரு அற்பமான ஒரு ஸ்திரீ ஆண்டவரோடு பேச 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 ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு உலகத்துக்கு நேராக ஓடுறா. இயேசுவை பற்றி எல்லாத்தையும் சொல்றா. ஒரு பெரும் கூட்டம் இயேசு இடத்துல வந்துருச்சு. அவரால் சமாரியாவிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. பாருங்க, சமாரியாவினுடைய முதல் மிஸ்டரி இந்த சமாரிய ஸ்திரீ தான். இரண்டாவது மிஸ்டரி பிலிப்பு என்கிற ஒரு மனுஷன், ஒரு சமையல்காரன். சாதாரணவரை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த கரங்களை கத்திருக்கிறாரா? உயர்த்துவோமா? என் ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன செய்ய நீ சுத்தமா இருக்கிறீர். எஸ், ஒருவேளை இயேசுவை போல தாகத்துக்கு தா என்று சொல்லி அடுத்தவற்றை கேட்கக்கூடிய சூழ்நிலையில் அன்னைக்கு நீ இருக்கலாம். என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரனே, யார்கிட்டலாம் நீ கேட்டியோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட கேட்குற நிலைமைக்கு ஒரு நாள் வருவாங்க. யாரெல்லாம் யோசேப்பை குழியில் போட்டாங்களோ அவங்கெல்லாம் யோசேப்பனுடைய பாதத்துக்கு கீழே குனிந்து கெஞ்சுகிற ஒரு சூழ்நிலைக்கு ஒரு நாளிலே கற்றுக்கொண்டு வந்தார். ஒரு தரித்திரம் அடைய செய்கிறவரும் அவர்தான், ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவரும் அவர்தான். அவர்கிட்ட இருந்தாலும் அவரை நம்பு, இல்லைன்னாலும் அவரை மட்டுமே நம்பு. அவரை தவிர வேறொரு நம்பிக்கைக்கு அவனுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காத. வேறொரு நம்பிக்கைக்கு அவனுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காத. இந்த உலகத்தில் உனக்கு இருக்குன்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் குறைந்து போயிடும், இல்லாமல் மறைஞ்சு போயிடும். ஆனால் அவர் கொடுக்கிறத வாங்கிப்பாரு. நான் கொடுக்கிற அந்த தண்ணீரை பானம் பண்ணுகிறவனுக்கு ஒரு காலம் தாகம் வராது. இது உள்ளத்தில் ஊறுகிற நித்திய ஜீவ நீரூற்றாக இருக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? எஸ், முழு உலகத்துக்கு சொந்தக்காரர், உலகத்துக்கு சொந்தக்காரர் நம்முடைய உள்ளத்துக்கு சொந்தமாக இருக்கும்போது ஒரே பேரான குமாரனையே நமக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தந்துள்ளது அதிக நிச்சயம் அல்லவா? ஒன்றிலும் குறைவில்லாமல் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அந்த நிறைவுக்கு நன்றி சொல்லி ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா.